பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. You can't make up your mind. அது லைட்ல கால் வச்சீங்கன்னா இங்க ஆஃப் ஆகும். அங்க வைக்கல. நான் ஒரு கண்டென்ட்ல ஒரு ஃபோலோல ஒரு பட்டைய கிளப்பிட்டு இருந்தேன். அப்படியே நீங்களும் அதை தான் பார்க்க போறீங்க. அடி பல்லகள உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி. தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. வெல்கம் பேக் பிளஷிஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் எங்களோட இன்ட்ரோஸ் பார்த்துருப்பீங்க அண்ட் என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ பட் ஆனால் இப்போ ஏன் நம்ம இப்படி பண்ணக்கூடாது? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனால் எதுவும் வரமாட்டேன். எது பாலா? இல்லை யோசனை. இதுக்கெல்லாம் என்னங்க யோசனை? தண்ணி டேங்கில் பால் பவுடர் கலந்துருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் எங்களுக்கு வந்துருச்சு ஆக்சுவலி. ஏன்னா எப்பவுமே சோஷியல் மீடியா எப்படி போயிட்டு இருக்கோ அதை பொறுத்து தானே நாங்களும் போனோம். அப்படியே நீங்களும் அதை தான் பார்க்க போறீங்க. ஸோ உங்களுக்கும் அதுதான் பிடிச்சமான விஷயத்த நாங்களும் அதுதான் கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் இப்போ நாங்கள் என்ன கண்டென்ட் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ். ஸோ பிக் பாஸ் ஸோ அப்படின்றது பிக் பாஸ்னாலே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஷோ தான். பட் ஆனால் முன்னாடி இந்த ஷோ மாதிரி ஆக்சுவலி வர போகிறது இல்லை. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் மேபி ஏதோ ஒரு புதுசாக அதெல்லாம் நடக்கலாமே. என்ன வேணால் நடக்கலாம். சரி அவனாச்சும் கொளுத்தின்னு கூட சொல்ல முடியாது. ஸோ மேபி அச்சிக்க மாட்டாங்க. அதுதான் அச்சிக்கணுன்றது தான் எல்லாரோட இது. பட் நமக்கு தேவைன்றது அது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஸோ பார்த்துடலாம். நம்ம பிக் பாஸ் தான் அப்படின்ற ஒரு கண்டென்ட் நம்ம இப்போ சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் இதுதான் வீடியோஸ் அப்படின்றது இல்லை. ஸோ நம்ம நடுவில் நம்ம லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி அந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் நம்ம கூட தான் போகிறோம். பட் ஈவன் தோ இப்போதைக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கேஜ்மெண்ட் தேவை. ஸோ சோஷியல் மீடியாவே எது இது அதுதான் போவோம். ஸோ அப்போ நாங்களும் அதை தானே போட்டாங்கண்ணா. ஸோ எங்களே எதுவும் நினச்சிக்குவாங்க. ஸோ பிக் பாஸ் தான் அது லைட்டில் கால் வச்சிங்கன்னா இங்கே ஆஃப் ஆகிடும். அங்கே வைக்கல. ஸோ ஓகேங்களா? நீ டிஸ்ட்ராக்ட் ஆகாது. பிக் பாஸ் தான். ஓகே பிக் பாஸ். ஸோ பிக் பாஸ்க்குள்ளேயே போயிடலாம். ஸோ தேவையில்லாத இப்போ லைக் எல்லாருமே எல்லா யூடியூப் சேனல்லையும் அதுதான் சொல்கிறாங்க. உங்க இன்ட்ரோ ஸோ நம்ம மற்றவங்கள பற்றி பேச வேண்டிய அவசியம் நமக்கு தேவையில்லை. பட் அவங்களோட கேம் பிளே எப்படி இருக்கு, ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு, ஸோ அவங்க பண்ணுறது நல்லதா கெட்டதா, ஸோ அதை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோமே தவிர இவங்களோட பர்சனல் கேரக்டர்ஸ் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறதில்லை. ஒய் பிகாஸ் ஏன்னா ஒரு கேரக்டர் ஒரு மாதிரி இருக்க போகிறாங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லாத விஷயம். பார்த்தீங்கன்னா அவங்க கேரக்டரை மாற்றணுன்றதுக்காக தான் உள்ளே நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ யாரை பற்றி சொல்கிறதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோன்னு. ஸோ நம்ம இப்போ கண்டஸ்டன்ட் யார் யாரு, ஸோ அதை மட்டும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டால் திவாகர். ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டே அதிரடியான ஒரு ஆள் இறக்கிறாங்க. கரெக்ட் தான். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா இருக்குல்ல, அரோரா ஷோக்கு ஆராவா. சூப்பர் ஓகே ரைட். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே ஒரு பீட் பாக்ஸ் அந்த மாதிரி சம்திங் லைக் வாயிலே இது பண்ணுறாங்க. அதெல்லாம் சூப்பராக எனக்கு பிடிச்ச விஷயம். பட் உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அதெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு திறமை. பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி ஓகே தெரிஞ்சவங்க தான். அவங்க நல்லா தான் பண்ணுறாங்க. பட் மேபி ஏன் தெரியல, ஏன் எல்லாம் ஒரு பெரிய ஆளுங்களே கூப்பிட்றாங்கன்ற ஒரு விஷயம் தெரியல. இப்போ இன்னும் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம். அது இப்போதைக்கு பேச வேணாம். ஓகே நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா கனி டைட்டில் வின்னரு. ஆல்ரெடி ஒரு டைட்டில் வின்னர் அவங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். எப்படியும் தெரிஞ்சு சமையல் ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்கன்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். சபரிநாத், ஆதிரை, டைரக்டர் பிரவீன் காந்தி. லைக் ஒரு டேரக்டர் ஒருத்தர் வந்திருக்காரு. பட் ஆனால் அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் ஒன்று ரெண்டு சரியில்லை. லைக் கவுண்டர் போடுறன்ற பேரில் சில பேரை டேமேஜ் பண்ணுறாரு. ஸோ லைக் அது எனக்கு பிடிக்கல, பர்சனலாக பிடிக்கல. ஸோ அவர் யார்கிட்ட எவனா ஒருத்தன் வருவான் உள்ள, அவரையும் தீச்சு விடுறதுக்கு ஒருத்தன் வந்தால் தான் கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கானா வினோத். ஸோ கானா இல்லாமல் நீ பழைய வாட்டி அவர் என் தலைவன் பேர் என்னது, ஜெஃப்ரி இருந்தார். பட் அவர் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி இவர் ஏதாச்சும் பண்ணான்னா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஒரு பாட்டு ஒன்று போட்டு மொத்த கண்டஸ்டன்ஸையும் கேலி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ, விஜய் நந்தினி, மீனவ பொண்ணு சுபி பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ், அப்புறம் கமுருதீன், அப்சரா சிஜி. யா ஹூ இஸ் தட்? ஷீ இஸ் a model.
ஓகே மாடல். ஸோ மாடல்னா நம்ம மாடல் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுலாம் இல்லை. அவங்க என்ன பண்றாங்களோ அதுக்கேற்ற அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், திரும்ப அவங்க கஷ்டப்பட்டு இவ்வளோ முன்னேறி வந்து. ஸோ ஓகே, எப்படி எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு கலக்குவாங்க எப்படியோ நினைக்கிறேன். அப்புறம் இவங்க சொல்ல போனா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. மினியா நம்ம கியூட்டி. ஏன்னா அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி போடுங்க. வியானா கியூட்டி. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. வியானா கியூட்டி அவங்க நிஜமாலே கியூட்டி தானா இல்லை லைக் பண்றாங்களான்னு தெரியல. பட் ஆனால் பர்சனலாக எனக்கு அப்புறம் சரி பாத்தீங்கன்னா நம்ம மெர்ச்சி கெமி விக்ரம். அப்புறம் நம்ம அகோரி. ஐயோ என் தலைவனை உள்ள இறக்கி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மந்திரம் போட்டு எல்லாரையும் முடிச்சிருவாரு ஃப்ரெண்ட்ஸ். அவரு உலகம் சுற்றும் நாயகன். அவருக்கு தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க யாரும். நான் ஒரு கண்டத்துல ஒரு பொருள ஒரு பட்டையை கிளப்பிட்டு இருந்தேன். இப்ப உள்ள வந்து யார் யாருக்கெல்லாம் ஸ்டூடியோ போட போறாங்க. ஸ்டே டியூன் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல கமிங் அப் வீடியோஸ்ல எல்லாமே நான் உங்களுக்கு சூப்பரா சொல்றோம். எங்க அம்மா கத்திட்டு இருக்காங்க, இதுக்கு மாதிரி விட்டோன்னா அவ்வளவுதான், தூக்கி அடிச்சிருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.